அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எக்ஸாம்க்கு நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டா 2 டேஸ் தான் இருக்கு. மார்ச் 3, மார்ச் 4 தான் இருக்கு. மார்ச் 5th பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம். ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில நம்ம ஒரு விஷயம் தெரியாம நம்ம வந்து ப்ரிப்பேரே பண்ணக்கூடாது. என்னன்றத பத்தி தான் நான் டீட்டெயிலா வந்து பேச போறேன். ஓகேவா? என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் பேப்பரோட பேட்டர்ன். ஸோ இது பாத்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்து தெரியணும். 90 மார்க் எக்ஸாம் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 14 1 மார்க்ஸ் கேட்கறாங்க. நீங்க எங்கிருந்து படிக்கணும்னா உங்க புக் பேக் நம்ம எல்லப்பம்னு ஒண்ணு இருக்கும், அங்க படிக்கணும். இலக்கண தேர்ச்சிக்கொள்ள இலக்கணத்தோட 1 மார்க்ஸ் படிக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ், அதாவது சிறு குருவினான்னு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, செய்யுள்ல கேட்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உரைநடையில கேட்பாங்க. அதுக்கடுத்து இலக்கணத்துல இருந்து ஒரு 7 கொஸ்டின் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. 9 கொஸ்டின் கொடுப்பாங்க, 7 கேட்பாங்க. அதுல 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். பகுபத உறுப்பு இலக்கணமும் புணர்ச்சி விதியும் கண்டிப்பா வரும். ஸோ பகுபத உறுப்பு இலக்கணம் நம்ம சேனல்ல நானே உங்களுக்கு ஆல்ரெடி கத்துக் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிறுவினா. சிறுவினா நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா 4 கேட்டு 2 தான் நம்ம எழுதணும். ஸோ இட் அப்ளைஸ் ஃபார் போத் உரைநடை ஆஸ் வெல் அஸ் செய்யுள். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நெடுவினா எப்படி நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண எல்லா வீடியோஸும் நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். வீடியோஸோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் பண்ணி இப்பவே பார்த்து படிக்க ஆரம்பிங்க. எப்படி ஸ்டார்ட் பண்றது, எதை ஃபர்ஸ்ட் படிக்கிறது, ஒரு கம்ப்ளீட் ஐடியா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் இந்த இலக்கிய நயம் பாராட்டல், பாநயம் பாராட்டல், அணி, திணை. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வரும். பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு தொடர்பு படுத்தியதுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுக்கடுத்து டிரான்ஸ்லேஷன். தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் யாரும் எழுதிடாதீங்க. இது வந்து ஆல்டர்னேட் கொஸ்டின். ஓகேவா? ஃபார் ஹியர்லி இம்பேர்ட். ஓகேவா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா நம்மளோட நெடுவினா செக்ஷன் 3 நெடுவினா, செய்யுள், உரைநடை, துணைப்பாடம். ஸோ துணைப்பாடத்துல இருந்து கேட்கிற ஒரே ஒரு கொஸ்டின் இது மட்டும் தான். ஓகேவா? ஸோ செய்யுள்ல மேக் ஷுவர் நீங்க வந்து திருக்குறளை படிக்காம போயிடாதீங்க. திருக்குறள் வரதுக்கான வாய்ப்புகள் 50-50% இருக்கு. ஸோ அது கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது, அதை அப்படியே ஒமிட் பண்ணிடலாம்னு சொல்ல முடியாது. படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு காயினை டாஸ் பண்ணா ஹெட் இல்ல டெய்ல் விழும்ல, அந்த மாதிரி 50 ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. அதுக்கடுத்து மனப்பாடம். மனப்பாடம் பாத்தீங்கன்னா 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு ஒரு பாடல் வரும், அதுக்கடுத்து ஒரு திருக்குறள் வரும். ஸோ பாடல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா பாடலும் படிச்சுட்டு போங்க. நிறைய பேர் சில பாடலை வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க, அப்படி பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் தெரிஞ்சு படிங்க. நான் சொன்னேன் எப்படி படிக்க ஆரம்பிக்கிறேன், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இம்பார்ட்டன்ட் நெடுவினா நான் கொடுத்துருக்கேன் எப்படி படிக்கிறது. அது ஒரு சீக்ரெட் பிளான்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். அது படிச்சீங்கன்னா நெடுவினா மட்டும் இல்ல, சிறுவினாவும் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஈவன் சில குருவினாவும் அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். நல்லா பொறுமையா பண்ணுங்க, படிக்க ஆரம்பிங்க. ஈஸி தான்ப்பா தமிழ் எக்ஸாம். லாங்குவேஜ் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபீல்லாம் பண்ணாதீங்க. இது வரைக்கும் படிக்கலன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி லாட் ஆஃப் வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், இனிமேலும் நம்ம வந்து கொடுப்போம். மேக் ஷுவர் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க வந்து அழுத்திக்கோங்க. தட் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ கைஸ். ஓகேவா? பாய்.